Hi peeps, vanakkam makkale, welcome back to my YouTube channel Kitchen Celebration. If you're watching Kitchen Celebration for the first time, then hi, I'm Sharon. I post new recipes every week. So please feel free to hit the subscribe button and continue watching the video. இன்னைக்கு நம்ம இந்த பருப்பு போட்ட யம்மியான புடலங்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பருப்பு ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம். அதுக்கு பாசி பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலை பருப்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை தக்காளியை ஒரு சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதில் பூண்டு நான் ஒரு 6லேருந்து 7 பூண்டு எடுத்திருக்கேன். அதில் தோல்லாம் உரிக்காமல் சும்மா க்ரஷ் பண்ணி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் நம்ம அரை வெங்காயம் பருப்புலேயே சேர்த்துட்டோம். மீதி அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் ஒரு 1/4 தக்காளி எடுத்துகிட்டு அதையும் சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 50% குக் ஆனோடனே அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற உங்கள் புடலங்காவை சேர்த்துக்கோங்க. நான் புடலங்காவை சேர்க்குற அந்த கிளிப்பை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல புடலங்காவை சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி, அரை டீஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அதை நல்லா வேக வச்சுருங்க. கரெக்டாக பண்ணிவிடுங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ காய் ஆட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் இல்லாமல் பத்தையாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் நான் இன்றைக்கி ஒரு சின்ன பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண காய் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கோகோனட் பேஸ்ட் இருக்குல்ல, அதை இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கோகோனட் கீழே போய் அடி பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த மிக்ஸ்சர். இந்த டைமில் நீங்கள் வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. பருப்பு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறனால நீங்கள் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டாம். அந்த காய் நல்லா உங்களுக்கு குக் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு
நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் அதில் காஞ்ச மிளகா 4 சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த குண்டு மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 4-5 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிக்காமல் ஜஸ்ட்டு இடித்து அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தாளிப்பை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட கூட்டு மேலே ஊற்றிட்டிங்கன்னா செம்ம யம்மியாக இந்த புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், உங்கள் புடலங்காய் கூட்டு ரெடி. எங்கள் வீட்டில் அன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு, சாதம், அப்புறம் இந்த பொரியல், ஒரு அப்பளம், அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் குழம்போட ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோடய நேம் வந்து கிச்சன் செலிப்ரேஷன் வித் _. எனக்கு ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, கண்டிப்பாக போய் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாரன்.